கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. உலக வரைபடத்தில் ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் ஒருமுறை நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் விளிம்பில் நிற்கின்றன. 22ஆம் திகதி, அதாவது ஏப்ரல் 22. இது வெறும் திகதி மட்டுமல்ல, ஒரு காலக்கேடு. கடந்த 14 நாட்களாக நிலவி வந்த தற்காலிக போர் நிறுத்தம் இன்னும் சில மணி நேரங்களில் முடிவுக்கு வரப்போகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பேச்சு வார்த்தை குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்பி இருக்கிறார். ஆனால் ஈரான் என்ன செய்கிறது தெரியுமா? நாங்கள் இனி 2ஆம் கட்ட பேச்சு வார்த்தைக்கு தயாராக இல்லை. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வார்த்தைகளில் சொல்ல போனால் அமெரிக்கா ராஜதந்திரத்தை ஒரு போர்வையாக பயன்படுத்துகிறது. உண்மையில் அவர்கள் செய்வது வெறும் கட்டளைகள் பிறப்பிப்பது மட்டுமே. அமெரிக்கா உண்மையில் பேச்சு வார்த்தைக்கு நம்ப தகுந்த வட்டாரம் அல்ல. அமெரிக்கா ஒரு நம்பிக்கையான நாடுமல்ல. நாங்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்ல போவதில்லை என ஈரானிய தரப்பிலிருந்து பதில்கள் வருகின்றன. அப்படியென்றால் உண்மையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போவதில்லையா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜேடி வான்ஸ் உட்பட பல குழுவினரை பாகிஸ்தானிற்கு அனுப்ப இருப்பதாகவும் பாகிஸ்தானை நோக்கி அவர்கள் செல்ல போவதாகவும் ஏப்ரல் 22 பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்படும் எனவும் தெரியப்படுத்தி இருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தைகளின் நிலை என்ன? அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்க போகின்றன? உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட போகின்றதா அல்லது மீண்டும் போர் ஆரம்பிக்க போகின்றதா? போரினுடைய முதல் கட்டமாக ஈரானிய கப்பல்கள் கைது செய்யப்பட்டதும் ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா துப்பாக்கியால் சுட்டு அந்த கப்பல்களை கைப்பற்றி இருப்பதும் இந்த போரின் முதல் புள்ளியாக மாறிவிடுமா? இப்பொழுது ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் முடக்கப்பட்டு விட்டது. ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் பூட்டப்பட்டு விட்டது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த கப்பலை பற்றிய எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. அந்த கப்பலை யார் தாக்கியது, அந்த கப்பல் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, இதை பற்றியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனாலும் இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. உண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பட போகின்றதா? உண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்படுமா? இந்த கேள்விகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழுந்துள்ளது. உண்மையில் இந்த உலகளாவிய சதுரங்க வேட்டையில் ஒரு முக்கியமான நகர்வு மாஸ்கோவில் இருந்து வருகிறது. ஈரானுக்கான ரஷ்ய தூதர் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிடுகிறார். ஈரானுக்கு நாங்கள் எந்த ஆயுத உதவியோ அல்லது உளவுத்துறை தகவலையோ வழங்கவில்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறுகிறார். இது ஒரு தந்திரமா? உலகம் முழுவதும் ரஷ்யா ஈரான் கூட்டணி பலமாக இருப்பதாகவும் ரஷ்யா ஈரானுக்கு பல உதவிகளை செய்து வருவதாகவும் ஈரானுடைய தொழில்நுட்பங்களுக்கும் ஈரானுடைய உளவு தகவல்களுக்கும் ரஷ்யா தான் பின்னணியாக செயற்படுகின்றது எனவும் பல பேர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்போ இந்த தகவல் உண்மையில் ரஷ்யா என்ன தந்திரம் செய்கின்றது, ரஷ்யா அடுத்த கட்டம் என்ன திட்டம் வைத்துக் கொண்டிருக்கின்றது, உண்மையில் ரஷ்யா இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த கேள்வி ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழும்பி இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ரஷ்யா ஏன் இப்போது பின்வாங்குகிறது? ஈரானின் பாதுகாப்பு தளவாடங்கள் வலுவாக இருப்பதற்கு காரணம் ரஷ்யா தான் என்று அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் ரஷ்ய தூதர் எங்கள் உறவு வரும் நட்புறவு மட்டுமே, இது இராணுவ கூட்டணி அல்ல என்று சொல்வதன் மூலம் அமெரிக்காவின் அடுத்த கட்ட தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள நினைக்கிறார்களா? இதற்கிடையில் அமெரிக்காவின் உளவு பிரிவுகள் வேறு கதைகளை சொல்லுகின்றன. ஈரான் ரஷ்யா உறவு என்பது வார்த்தைகளால் மறுக்க முடியாத அளவிற்கு ஆழமானது எனவும் அவர்கள் வாதிடுகின்றனர். ஆனால் 22ஆம் தேதி வரப்போகும் அந்த முக்கியமான முடிவை எதிர்நோக்கிதான் ரஷ்யா தற்போது ஒரு பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இவரது வெளியுறவு கொள்கை எப்போதுமே கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஈரானிய கப்பல்களை பிடிப்பது, பொருளாதார தடைகளை விதிப்பது என அவர் தனது பிடியை இறுக்கி வருகிறார். ஹார்மோஸ் ஜலசந்தியில் பிடிபட்ட அந்த ஈரானிய கப்பல் இப்போது ஒரு பெரும் அரசியல் துருப்புச் சீட்டாக மாறியுள்ளது. ஈரான் சொல்லுகிறது, அமெரிக்கா எங்களை மிரட்ட பார்க்கிறது. கப்பலில் சாதாரண குடிமக்கள் உள்ளனர், ஆனால் அமெரிக்கா அதை சட்டவிரோத கடத்தல் என்று கூறுகிறது. உண்மையில்
அமெரிக்கா கைப்பற்றியிருக்கும் கப்பல் ஈரானுக்கு சொந்தமான சாதாரண பொருட்களை கொண்டு செல்லும் கார்கோ ஷிப்ஸ், அதாவது அது ஒரு வர்த்தக கப்பல். ஒரு வர்த்தக கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது. உண்மையில் ஈரான் இந்தியாவினுடைய 2 வர்த்தக கப்பல்களை தாக்கி அல்லது 2 வர்த்தக கப்பல்களை துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாக்கி அந்த கப்பல்களை ஹார்மோஸ் நீரிணையை கடக்க விடாமல் செய்துள்ளது. இந்த தகவல் கிடைத்ததற்கு பின்னர் இப்பொழுது அமெரிக்கா செய்யும் இந்த தகவலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சரிசமனான தகவல்களாக தெரிய வருகின்றது. உண்மையில் இந்த இரண்டும் சமனான ஒரு செயற்பாடாக பல போரியல் ஆய்வாளர்களும் பல நோக்கர்களும் சொல்லி வரும் இந்த நிலையில் ஈரான் சொல்லுகிறது இதற்கு தக்க பதிலடி கிடைக்கும். ஈரான் சொல்லுகிறது இதற்கான சரியான சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்கின்றோம், அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என. அதேபோல ஈரானிய தலைவர் மொய்தபா கமேனி கூறுகிறார். மொய்தபா கமேனி பதவியேற்றதற்கு பின்னர் அவர் வெளிப்படையாக அறிவித்த ஒரு மாபெரும் அறிக்கை இதுவாகும். அதன்படி எமது நாட்டின் எதிரிகளுக்கு நான் சரியான திட்டம் ஒன்று வைத்துள்ளேன். அவர்களை மண்ணை கவ்வ செய்வதற்கும் அவர்களை மாபெரும் தோல்வி அடைய வைப்பதற்கும் நான் ஒரு சரியான திட்டம் வைத்துள்ளேன் என அவர் ஒரு அறிக்கையில் சொல்லுகிறார். அதாவது மொய்தபா கமேனியினுடைய முடிவுகள் வேற வகையில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த போர் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உண்மையை சொன்னால் ஈரான் தரப்பில் இந்த போரை நீட்டிப்பதற்காக மட்டுமே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். என்னதான் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இருக்கும் இந்த 14 நாள் அமைதி காலம் என்பது 2 தரப்பினரும் தங்களது ஆயுதங்களை நிரப்பிக் கொள்வதற்காக பெற்றுக்கொண்ட கால அவகாசம். அப்படியென்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மீண்டும் ஒரு போரை சந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் சொல்லியாகணும். இந்த உலகம் எப்படி மாறப்போகின்றது, இந்த உலகத்தினுடைய விதி எப்படி இருக்க போகின்றது என்பதை தாண்டி இந்த போர் நமக்கு ஒரு மாபெரும் அழிவை உருவாக்கப் போகின்றது. இந்த போரின் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மாபெரும் அழிவை நோக்கி செல்ல போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்டா, இப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னுக்கு 3 விதமான முடிவுகள் இருக்கின்றது. ஒன்று பேச்சுவார்த்தைகள் மூலம் சமரசம் காண்பது, இன்னொன்று மிகப்பெரிய அளவிலான போரை தொடுப்பது, மூன்றாவது 1984 லெபனானில் இருந்து ரொனால்டு ரீகன் வெளியேறியது போல அமைதியாக பின்வாங்குவது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோ, டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிடிவாத குணம் அவரை பின்வாங்க விடாது என்பதை நாம் அறிந்த விடயம்தான். அப்படி என்றா டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்க போகின்றாரா, அல்லது இந்த போரை நீட்டிக்க போகின்றாரா, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த போரை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றாரா? இந்த கேள்வி ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழும்பி இருப்பதில் எந்த ஐயமும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு விடயம் உண்மையாக தெரிகின்றது, ஒட்டுமொத்தமாக இந்த போர் நமக்கு அழிவை மட்டுமே தரப்போகின்றது. இந்த போர் உலக பொருளாதாரத்தில் மாபெரும் சிதைவை கொண்டு வரப்போகின்றது. 14 நாட்களாக நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இறுதி மணித்தியாலங்கள் இவை. இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு மத்திய கிழக்கு எப்படி இருக்கும்? போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்போது அமெரிக்காவின் போர் விமானங்கள் மீண்டும் பறக்க தொடங்குமா? ஈரானின் ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளனவா? ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் ஈரானிய ஏவுகணைகள் பாய போகின்றதா? ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் அமெரிக்காவின் விமானங்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீழ்த்த போகின்றதா? இதுதான் அனைவரின் பார்வையாக மாறி நிற்கின்றது. உண்மையை சொல்ல போனா இந்த போர் ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இந்த போர் ஒரு ஆகப்பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ராஜதந்திர ரீதியாக இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற வாய்ப்பு இருந்தும் 2 தரப்பினரும் தங்களது பிடிவாத குணத்தாலும் விடாப்பிடியான தன்மையாலும் இந்த போரை நீட்டிக்கப் போகின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோவும் ஈரானுடைய விட்டு கொடுக்காத தன்மையும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரப் போவதில்லை என்பதுதான் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல வரும் கருத்து. இது IBC தமிழ்.